சுதனை மறவாதே மனமே தேவ சுதனை. கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி டிசம்பர் மாதம் 2024 ஆண்டின் வாக்குத்தத்த வார்த்தையோடு உங்களை கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற ஒரு மாதத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் ஆசீர்வாதமான தம்முடைய வார்த்தைகளினால் உங்களை தாங்கி நடத்த உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். 2024 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வாக்குத்தத்த வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். விசுவாசித்து இருதயத்திலே பதித்து கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த மாதத்திலே இந்த வார்த்தைக்கூடாக தேவன் நமக்கு கிருபையான வழிகளை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தால் எங்களுக்கு தரப்படுகிற தைரியத்துக்காய் திட நம்பிக்கைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனை ஆண்டவரை சேரக்கூடிய அந்த சலாக்கியத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சுவாமி உம்மை சேர பிதாவே உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மையின் அனுபவத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க பலன் தான். விசுவாசிக்க முடியாத இடங்களிலே, நம்ப முடியாத இடங்களிலே, சோர்ந்து போன இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் கிரியை, உம்முடைய வல்லமையின் கிரியை ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில இடம் பெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களின் வரை தூக்கி நிறுத்துவீராக, உம்முடைய வல்லமையின் கிரியை நடப்பிப்பீராக சுவாமி. எந்த இடங்களில் சோர்ந்து, எந்த இடங்களில் விசுவாசிக்க முடியாதபடி ஆண்டவரே வேதனைகளோடு துயர்களோடு சத்துருவினுடைய ஆண்டவரே தந்திரங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த மாதத்துல மீட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது பிறந்ததான இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்யும்படி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க, நான் வாழுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அருமையானவர்களே,
2024 ஆண்டு டிசம்பர் மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வாக்குத்தத்த வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சலாக்கியமும் உண்டாய் இருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது 3வது அதிகாரத்தின் அதற்கு முந்தின பகுதிகளை நாம் வாசித்து பார்ப்போமாக இருந்தால் 9வது வசனத்திலே தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே என்று அவர் ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திலே அவரை பற்றும் விசுவாசம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வசனத்தை நாம் இப்படி வாசிப்போமாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடு தேவனிடத்திலே சேருகின்ற சலாக்கியமும் உண்டாயிருக்கின்றது என்று அது பொருள்படுகின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே சேரும்படியான ஒரு சலாக்கியத்தை கர்த்தரிடத்திலே நான் சேர வேண்டும். தேவனிடத்திலிருந்து என்னுடைய வாழ்விலே மகத்துவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களும் என்னுடைய வாழ்க்கையிலும் என் விசுவாசத்துக்கூடாய் அது நடைபெற வேண்டும் என்று நாம் விசுவாசிப்பீர்களாக இருந்தால், அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நன்றாய் நீங்கள் கவனிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது திட நம்பிக்கையோட தேவனிடத்துல சேருகிற சலாக்கியத்தை எது நமக்கு கொண்டு வருகிறது? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசத்தால் அவருக்குள்ளே நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தரப்படுகிறது. கிறிஸ்துவானவரை நாம் நம்புகிற பொழுது அதைரியமான இந்த உலகத்திலே, நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நாம் நம்ப முடியாதபடி சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் நமக்கு நம் கைகளை விட்டு தேவ பிள்ளைகளே நம் சக்திக்கு பலனுக்கு அப்பாற்பட்டதாய் அவைகள் நடைபெறுகிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசத்தால், இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை குறித்து, விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் ஆகும் என்பதை குறித்து நாம் அநேக காரியங்களை விசுவாசத்தை குறித்து அறிந்திருக்கின்றோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசமானது அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தைரியத்தையும் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஒரு திட நம்பிக்கையையும் தந்து தேவனிடத்தில் நம்மை கொண்டு செல்லுகிறதாய் அது இருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசம் யார் மீது வைக்கப்பட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு உண்டாக்கப்படுகின்ற அந்த தைரியம் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற அல்லது எண்ணி பார்க்கிற அல்லது மகிழ்ச்சியோடு நாம் நினைவு கூர்ந்து அதை தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் களிகூர்ந்து நிற்கிற இந்த நாட்களிலே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற, அதாவது இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு விதமான மக்களை நீங்கள் பார்க்கலாம். அவரோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், சீஷர்களை பார்க்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அல்லது உறவுகள், நேரடி உறவுகள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தாயையும் அவருடைய சகோதரர்களையும் அங்கே பார்க்கிறோம். அவராலே நன்மை பெற்றவர்கள், ஆரம்பத்திலே வியாதியோடு பிரச்சனைகளோடு பிசாசு பிடித்தவர்களாய் அநேகர் வந்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்திலே நன்மை பெற்றதனால் அவர்கள் தொடர்ந்தும் இயேசுவை தேடுகிறவர்களாய் இருந்தார். இன்னும் சிலர் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள். இயேசுவை குறித்து அவர்களுடைய மகிமை என்ன என்று அவர்களுக்கு புரிந்திருந்தது. அவர் செய்கின்ற அற்புதங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டானாலும்
அவரை பின்பற்றுவதிலே தயக்கம் உள்ளவர்களாய், தூரத்தில் இருந்து கொண்டு அவரை நெருங்க முடியாதவர்களாய், நெருங்க விருப்பமற்றவர்களாய், அவரை தூரத்தில் இருந்து அவரை தேடினவர்கள் அநேகர் இருக்கிறார். அதை போல தேவ பிள்ளைகளே, அவரிடத்திலே குற்றம் காண வேண்டும், அவரிடத்திலே விரோதமான காரியங்களை உருவாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அவரை சார்ந்து அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க நினைத்தவர்களோடு அவரை தேடி வந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே அருமையான சகோதரனே சகோதரி, இயேசுவை உண்மையாய் நம்பினவர்கள், இயேசுவை உண்மையாய் பற்றி பிடித்துக் கொள்ள விசுவாசத்தை பற்றுகின்ற அந்த உறுதியில் இருந்தவர்கள் இயேசுவாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, நீங்கள் ஒரு அதிக வருஷங்களாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு சபையிலே அங்கத்துவம் வகிக்கிற, சபையிலே கர்த்தருக்காய் மகிமையான காரியங்களை செய்கிற, சபை ஆராதனைகளை விட்டுவிடாதிருக்கிற, தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற, அதன் மூலமாய் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தருடைய மகிமையையும் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, அது மட்டுமல்லாமல் புதிதான இன்றைக்குத்தான் அல்லது இப்பொழுதுதான் அண்மையிலே தான் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடும். நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, எங்களுடைய முக்கியமான நோக்க பொருளாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய எல்லா வேளைகளிலும், எல்லா துயரமான வேளைகள், மகிழ்ச்சியான வேளைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், நீங்கள் நிற்கதியாய் நின்ற வேளைகள், உதவியற்றிருந்த வேளைகள், எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பார்வையிலே அவரை நோக்கி பார்க்கும்படி அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் தேவனாக நமக்கு இருக்கிறாரா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசமும் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு தரப்படுகின்ற தைரியமும் திடமும் தான் தேவ பிள்ளைகளே தேவனிடத்திலே நம்மை சேர்க்கும் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால் தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி நம் வாழ்வை நாம் அவரை நோக்கி நாம் திருப்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமாக. ஏனால் வேதம் சொல்கிற இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்தை மீட்கும்படியாக பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளினார், அவரை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் மூலமாய் ரட்சிப்பை பெற முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசமும் அவர் மீது சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையும் முதலாவதாய் வேதம் சொல்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைக்கின்ற முதலாவது சலாக்கியம் தேவ பிள்ளைகளே, நாம் மீட்கப்படுகிற ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிற ஒரு நிலை, நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை மீட்கப்படுகின்ற அல்லது மீட்கின்ற ஒரு மீட்பராக அவர் நம் வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்யும்படி விரும்புகிறார். இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா? அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்களா? உங்களையே நீங்கள் தேவ பிள்ளைகளே காப்பாற்றிக் கொள்ள முடியாதபடி பாவத்திலும் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையிலும் சிக்கி தவித்தவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களாக இருந்தால், என் கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நமக்கு மீட்பராய் அவர் அங்கே காணப்படுகிறார். அங்கே மீட்பராக நம் மத்தியிலே நமக்காக கிரியை செய்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர், அவரை பற்றுகிற தேவ பிள்ளைகளாய், அவரை நாடுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களாக இருந்தால், ரோமர் 3 அதிகாரம் 24 வசனத்தின்படி வேதம் சொல்கிறது, நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம். அதாவது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் தான் தேவனுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கடந்த காலத்தை குறித்தும், கடந்த வாழ்வை குறித்தும், கடந்த காலத்தின் தவறுகளை குறித்தும் நாம் கவலையோடு இருந்து தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் உதறி தள்ளிவிட முடியும்.
என் கடந்த கால வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் கடந்த கால வாழ்க்கை இப்படிப்பட்ட மோசமான நிலையில இருக்கிறது, ஆகவே மற்றவர்களை போல நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், வேதம் சொல்லுகிறது, மீட்பராய் இருக்கிற கிறிஸ்து, நம்மை மீட்டெடுத்தவர், உங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆகவே ஒருவேளை உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை வைத்து, அல்லது உலகம் உங்களை குற்றப்படுத்தலாம் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் நம்மை நீதிமான்களாய் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி, பிசாசானவன் மீண்டும் மீண்டுமாய் தேவ பிள்ளைகளை உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, உங்களை தேவனை விட்டு விலக்கி விடாதபடிக்கு, உங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களை தள்ளிவிடாத படிக்கு தேவ பிள்ளைகளே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்க பாருங்க. நீதிமான்களாய் மாறிவிட்டால் எல்லாம் சரியாகி விடுமா? நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தவானாய் மாறிவிட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள்ளே வந்திருக்கிறது, ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி மீட்பராய் இருந்தவர் என்னை நீதிமானாய் மாற்றி என்னை மாற்றி இருக்கிறார் என்ற உடனே காரியம் எல்லாம் முடிந்து விடுகிறதா? எபிரேயர் 1வது அதிகாரத்தின்படி அல்லது தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி வேதம் சொல்கிறது, நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். அதாவது மீண்டும் மீண்டும் தேவ பிள்ளைகளே பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீதிமான்கள் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவராலே மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட பழைய வாழ்க்கைக்குள் திரும்பி விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே அந்த பழைய வாழ்க்கையின் காரியங்கள் மீண்டும் நமக்குள்ளே துளிர் விடாதபடிக்கு வேதம் சொல்கிறது, தேவன் நம்மை சுத்திகரிக்கின்றார் என்று அங்கே பார்க்கிறோம். ஒரு அழகான ஒரு சுத்திகரிப்பை அங்கே வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உவமையை குறித்து படிக்கிற பொழுது அங்கே திராட்சை செடியை குறித்தும் அதன் கொடிகளை குறித்தும் ஆண்டவர் பலமுறை அவர் சொல்லுகின்ற பொழுது சுத்தப்படுத்துகிற ஒரு ஆவியானவர், சுத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர், ஒரு தோட்ட எஜமான் என்பதாக அவர் அந்த சம்பவத்திலே உவமையிலே கூறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது கனி கொடாதிருக்கிற கனிகளை அவர் வெட்டுகிறார். அது மட்டுமல்ல, அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை அவர் சுத்திகரிக்கிறார், வெட்டுகிறார், தேவையற்றவைகளை அகற்றி விடுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து தேவபிள்ளைகளே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்று அங்கே வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்றால் அவர்கள் புது சிருஷ்டிகளாய் மாறுகிறார். ஒரு புதிய சிருஷ்டிகளாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, ஒருவேளை அநேக கலக்கம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். எப்படி என் வாழ்க்கையை நான் சரி செய்ய முடியும்? எப்படி என் வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை, எனக்கு புதிய சூழ்நிலை எனக்கு கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால் எல்லாம் சரியாய் மாறிவிடுமா என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். சகையு அதற்கு ஒரு நல்ல உதாரணம். அங்கே விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ அங்கே ஒரு நல்ல உதாரணம். இவர்களுக்கு எல்லாம் தேவ பிள்ளைகளே சமூகம் ஏதோ ஒன்றை கொடுத்தது, சமூகம் ஏதோ ஒன்றை அவர்களுக்கு காண்பித்தது, அவர்களுக்கு ஒரு முத்திரை குத்தியது. இதற்கு மேலே நீங்கள் வாழ முடியாது என்பதை போல, அல்லது இவர்கள் நினைத்தாலும் சமூகத்திலே ஒரு நல்ல பெயரை பெற்று வாழ முடியாது என்கிற நிலை இருந்த பொழுது என் கர்த்தராய இயேசு கிறிஸ்து அவரை பற்றுகிற விசுவாசத்தினால் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறுகிற பொழுது நம்மை புது சிருஷ்டிகளாய் தேவன் மாற்றுகிறார். புதியவர்களாய் கர்த்தர் மாற்ற, மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதாக தேவன் மாற்றுகிறார். சிசுகளை குறித்து படிக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் பின்பதாய், உயிர்த்தெழுதலின் பின்பதாய், அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்பதாய் அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று கர்த்தருக்காக வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்த பொழுது, அல்லது கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை பேச ஆரம்பித்த பொழுது, தேவனுடைய வசனங்களை உபதேசிக்க ஆரம்பித்த பொழுது இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அறிந்திருக்கிறோமே. அப்படி என்றால் இவர்கள் இப்பொழுது இப்படியான ஒரு மகத்துவமான வாழ்வுக்குள் ஒரு வல்லமை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் தேவ பிள்ளைகளே, அவர்கள் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டார். அவர்களுக்குள்ளே விரோதம் இருந்தது, அவர்களுக்குள்ளே பகை இருந்தது, அவர்களுக்குள்ளே எரிச்சல் இருந்தது, அவர்களுக்குள்ளே பயம் இருந்தது, அவர்களுக்குள்ளே தயக்கம் இருந்தது, முடியாது என்ற வார்த்தை இருந்தது, எங்களால் ஆகாது என்ற வார்த்தை இருந்தது, நாங்கள் மரிக்க போகிறோம், அதை குறித்து நமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் கேட்கிற பயந்த மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அற்ப விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று இயேசுவாலே கேட்கப்பட்டவர்கள் தேவ பிள்ளைகளே புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டார்கள்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்வார். அநேக காரியத்தை குறித்து கலங்குகிறீர்களா? அநேக காரியங்களை தேவ பிள்ளைகளே யோசித்து யோசித்து என் வாழ்வில் ஒரு மீட்பு இல்லை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற அந்த விசுவாசத்தில், அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த தைரியத்திலே தேவ பிள்ளைகளே, அந்த திட நம்பிக்கையிலே இன்றைக்கு நீங்கள் ஊன்றி நிற்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீங்கள் மற்றவர்களை உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், மற்றவர்களாலே தேவ பிள்ளைகளை கவனிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். போகட்டும் தேவ பிள்ளைகளே. மனிதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், அவர்கள் ஒரு நாள் இருப்பார்கள், இன்னொரு நாள் இல்லாமல் போவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் மீட்பராய் இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிரியை செய்யும்படி ஆயத்தமாய் இருக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். இப்பொழுது நம்மை தேவ பிள்ளைகளே சுத்திகரித்து நம்முடைய வாழ்விலே தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படி நம்மை புது சிருஷ்டிகளாய் மாற்றுகிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறபடினால இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமையின் காரியத்தை தேவன் செய்வார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவுகூர போகிறோம் இல்லையா? அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்காகவே. இந்த கிறிஸ்துவின் பிறப்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தேவன் அங்கே சுத்திகரிக்கும்படியாய், நம்மை தேவ பிள்ளைகளை மீட்கும்படியாய், தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாய், புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் கிறிஸ்துவானவர் இந்த பிறப்பை நமக்காக அவர் இந்த உலகத்திலே செய்கிறார். அவை பிதாவின் திட்டம் இது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்ட சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் எங்கோ ஒரு மூலையில் இருந்து அழுது கொண்டு என் வாழ்வு இனி இல்லை என்று சொல்லிக் கொண்டிராதபடிக்கு உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அவர் தரும்படி நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகளே, யாருமே உங்களுக்கு சொல்ல முடியாத, தர முடியாத ஒரு சமாதானத்தை தருகின்ற ஒரு தேவனாய் நம் தேவன் அங்கே அவர் கிரியை செய்ய இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் நமக்குள்ளே நமக்கு உதவி செய்கிறதாய் அது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சமாதானம் பெறுகிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினால். அங்கே அவர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வருகிற சலாக்கியங்களிலே அடுத்த ஒரு சலாக்கியம் தேவ பிள்ளைகளே, சமாதானம் நாம் பெறுகின்றோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறோம், வெற்றி அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது வெற்றி, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது சமாதானம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பொழுது செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுக்காய் வழக்காடுவார், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காய் பேசுவார், உங்களுக்காய் செயல்படுவார், உங்களுக்காய் விடுதலை உண்டு பண்ணுவார், உங்களுக்காய் கதவுகளை திறந்து கொடுப்பார். பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறான். அவனை கொன்று விடலாம் அல்லது அவனை முடித்து விடலாம் என்று தீர்மானம் பண்ணி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒரு ராத்திரியிலே அவன் தூங்கிவிட்டான். அவனை தட்டி எழுப்பும்படி ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான். பாதரட்சியை தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை போர்த்துக்கொள் என்று சொல்லுகிற கட்டளை கொடுக்கிற, நடத்துகிற, பாருங்க, அவன் எப்படி வாழ்ந்தானோ, எப்படி அவன் இருந்தானோ அதை போல அவன் ஆயத்தப்படுத்தப்பட்டு அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கதவுகளும் திறக்கிறது. ஒவ்வொரு கதவுகளும் திறக்களவு இதை பேதுரு இதை குறித்து அறியவில்லை. ஆனால் அவன் விடுதலையாகி வெளியே நின்ற பொழுது தான் கனவு காண்கிறதாய் அவன் எண்ணி இருக்கின்றான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை தப்புவித்தார். பாருங்க, ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவனாய், ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற. பாடுகிறோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று நிறைய ஜெயம் கொடுப்பதை குறித்து பாடுகிறோம், நாம் களி கூறுவோம். ஆனால் நம்புங்கள் தேவ பிள்ளை, அதை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற விசுவாசம் உங்கள் மத்தியிலே காணப்பட, அந்த இயேசு கிறிஸ்து மீதான விசுவாசம். ஏன்னா விசுவாசிக்கிற பொழுது ஒருவேளை தேவ பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகள் அவைகள் நமக்கு தடைகளாய், மதிற்கற்களாய், மலைகளாய், சமுத்திரங்களாய், யோர்தான்களாய் அவைகள் நிற்கலாம் தேவ பிள்ளைகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு ஜெயம் பெற்றுக் கொள்ளும்படி அவர் அங்கே கிரியை செய்கிறார். கடைசியாய் தேவ பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, நாம் மகிமை அடையும்படி.
இந்த சலாக்கியம் கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வதனால், கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதனால் தேவ பிள்ளைகளை மகிமை அடைகிறோம். மகிமை மேல் மகிமை அடையும்படி கிறிஸ்துவினுடையவர்களாய், கிறிஸ்துவின் சந்ததியாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாய் தேவ பிள்ளைகளே நாங்கள் வாழ்ந்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவே இந்த மாதத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிற அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்திலே ஒன்றை நம்புங்கள். நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் நமக்கு உண்டாகுகிற அல்லது அவருக்குள்ளே நமக்கு தரப்படுகிற தைரியமும் திட நம்பிக்கையும் அங்கே தேவனிடத்திலே சேருகின்ற ஒரு சலாக்கியத்தை நமக்கு உண்டாக்குகிறது. ஆகவே அது நமக்கு விட்டுதலை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் நம்புவோம். ஆகவே இந்த மாதத்தில் கிறிஸ்துவானவர் அங்கே முக்கியமான ஒரு பொருளாக வைக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த கிறிஸ்துவுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை நான் கொண்டிருக்கிறேன், இந்த கிறிஸ்து எனக்கு சொந்தமாயிருக்கிறாரா என்று ஆராய்ந்து பாருங்கள். வரும் கிறிஸ்தவ விசுவாசி என்று உங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள், நான் கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவ பிள்ளைகளே, அவர்கள் வெறுமனே அந்த பெயரோடும் அந்த நிலையோடும் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த விசுவாசத்தினால் வருகிற தைரியம், இந்த திட நம்பிக்கை, தேவனை சேருகிற சுலாக்கியம் அவர்களுக்கு கிடைக்க முடியாது. ஆனால் யாருக்கு கிடைக்க முடியும் என்று சொன்னால் அங்கே அவரை பற்றுகின்ற விசுவாசத்தில் எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையில், மகிழ்ச்சியில், உயர்வில், தாழ்வில், சந்தோஷத்தில், அங்கே அழுகையில், துயரத்தில், துன்பத்தில், எல்லா வேளைகளிலும் அந்த விசுவாசத்தை பற்றும் தேவ பிள்ளைகளாய், கிறிஸ்துவை பற்றும் தேவ பிள்ளைகளாய் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்யும். ஜெபிப்போமா தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்காய் உதவி செய்யட்டும். மேன்மையின் தேவன் அதிகமான வல்லமையின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் தேவன் இடைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையின் கிரியை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடம் பெறட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தாவே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு தேவனே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் அங்கே அழகாக தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே புது சிருஷ்டிகள் ஆக்கப்பட்டு கர்த்தருக்குள் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வல்லமையின் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யாரெல்லாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கடியின் நிலையில் காணப்படுற அவருடைய வாழ்க்கையில தேவரீர் நீ வல்லமையின் கிரியை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையாக நடத்தும் ஆண்டவரே, கிருபையாக நடத்தும், அவளை தாங்கும் ஆண்டவரே, அவளை போஷித்தரலும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் சகோதரனே, சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து நான் விடை பெறுகிறேன்.